ரெண்டு லேடிஸ் ஒரு ரூமுக்குள்ள ஒண்ணு போல என்டர் ஆனாங்க. ரெண்டு பேருமே இன்டெலிஜென்ட், ரெண்டு பேருமே எஜுகேட்டட், ரெண்டு பேருக்குமே நல்ல ஐடியாஸ் இருக்கு. ஆனா ஒருத்தர் பேசும்போது மிச்சவங்க எல்லாம் குறுக்க பேசுறாங்க, கேள்வி கேக்குறாங்க, அவங்கள இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு லேடி பேசும்போது அவங்கள அமைதியா கேக்குறாங்க, யாருமே இன்டரப்ட் பண்ணல. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க ஏதோ எக்ஸ்ட்ராவா அறிவாளி அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க எலகண்டா இருந்தாங்க, கம்போஸ்டரா இருந்தாங்க, இமோஷனலி இன்டெலிஜென்டா இருந்தாங்க, இன்டென்ஷனலி பிரசன்ஸ் ஆயிருந்தாங்க. சைக்காலஜி நமக்கு இதுலதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒண்ணு சொல்லுது. பீப்புள் உங்களோட காம்பிடன்ஸை உங்களை பார்த்த உடனேயே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ பீப்புள் நீங்க யாரு அப்படிங்கறது உங்ககிட்ட பேசி தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு முன்னாடியே உங்களோட அப்பியரன்ஸ், பாடி லாங்குவேஜ், உங்களோட எனர்ஜி, நீங்க எமிட் பண்றது, இது எல்லாத்தையுமே வச்சு நீங்க அறிவாளியா, நீங்க எப்படி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. This is the psychology of elegance. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் why elegant women are taken more seriously. நான் உங்க ஆனி, சைக்காலஜிஸ்ட் அண்ட் இமேஜ் கன்சல்டன்ட். ஓகே, எலகன்ஸ் அப்படின்னா என்ன? எலகன்ஸ் அப்படிங்கிறது நல்ல எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ், லக்ஸரி ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எலகன்ஸ் அப்படிங்கிறது இன்டென்ஷனல் பிஹேவியர், காம்னஸ், பிரசன்ஸ், இமோஷனலி இன்டெலிஜென்ட். நீங்க ஒரு எலகன்ட் உமனோட சேரும் போது நீங்களும் ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க, ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணுவீங்க, ட்ரஸ்ட், அவங்க நம்மள நம்புறாங்க, நானும் அவங்கள நம்பலாம் அப்படிங்கிற ட்ரஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமா நீங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாவும் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க உங்களை அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்களை யாராவது ஃபீல் பண்ண வச்சா நீங்க வேண்டான்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நீங்க அதே மாதிரி ஒரு எலகன்ட் உமனா இருந்து மிச்சவங்களை அதே மாதிரி ஃபீல் பண்ண வச்சு எல்லாரும் உங்க கூட ஹாப்பியா வாழ்ந்தா உங்களுக்கு வேண்டான்னு தெரியுமா? இல்ல தானே, உங்களுக்கும் அது பிடிக்கும் தானே. சோ எலகன்ட் உமனா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி இதுக்கப்புறம் சொல்றேன். அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க முன்னாடி பாத்தீங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அதாவது எப்படி கேரி பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும், தலை எப்படி சீவணும், எப்பவுமே எண்ணெய் வச்சு தலை நல்லா வலிச்சுன்னு சீவி சம்பந்தமே இல்லாத கலர் காம்பினேஷன் ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஏன் கலர் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணுங்கிறது எனக்கு தெரியாது. பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணணும், நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி நான் இருக்கும்போது எங்க ஃபேமிலியில என்னை யாருமே மதிச்சது கிடையாது. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, இவ இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டா என்னை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப் மெக்சிகோக்கு மாறுச்சு. மெக்சிகோக்கு வந்ததுக்கு அப்புறம் யூடியூப் ஒரு பூம் ஆச்சு. யூடியூப்ல நான் எலகன்ஸ் பத்தி முதல்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எலகன்ஸ் பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் முறைப்படி இமேஜ் மேனேஜ்மெண்ட் நான் கத்துக்கிட்டேன், இமேஜ் கன்சல்டன்ட் ஆனேன், சைக்காலஜி பிஹைண்ட் ஹியூமன் பிஹேவியர், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னையே நான் மாத்தினேன், என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்தினேன், என்னோட மேக்கப் போடுறது எப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். நான் எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த காம்பினேஷன் போடணும் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம், என் ட்ரெஸ்ஸிங் மாறினதுக்கு அப்புறம், இமோஷனலி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், பீப்புளை நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப காமா ஆயிட்டேன். ஊருக்கு போனேன் இப்ப அப்படின்னா ஒரு பேங்க்ல கூட என்ன அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி பேசுற இல்லையா, இந்த டோன்ல இப்படி பேசுறல, முன்னாடி இப்படி பேச மாட்டேன். நான் பேங்குக்கு போனேனா, நான் வந்தேனா, இப்படி பேசினேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த டோன் எப்படி இருக்கு, இந்த டோன் எப்படி இருக்கு? அப்போ நாமள முதல்ல மாத்தணும் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களும் என்ன மதிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இன்னைக்கு நான் ஒன்னு சொன்னா என் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. அதுக்காக நான் டாமினேட் பண்றேன், எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. the way we behave, அதுல அவங்க ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாம சொல்ற பாயிண்ட்டுக்கு அங்க ஒரு வேல்யூ ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருந்தேன், என் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணேன், என் ஸ்கில்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன், இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன். ஸோ இதையும் நம்ம பண்ணணும். பேசிக்கலி growth இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா
குடும்பங்கள்ல நம்மள ஆட்டோமேட்டிக்கா மதிக்க ஆரம்பிப்பாங்க. மரியாதை அப்படிங்கறத நம்ம யாரையும் கேட்டு வாங்க கூடாது, அது தானாவே நடக்கணும். அதுக்கு முதல்ல நாம நல்லா இருக்கணும், நாம முன்னேறணும். இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேன், ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை மாறுச்சு. அதனால என் கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்க எல்லார் லைஃபையும் மாத்தணும்னு நான் நினைச்சேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இப்போ சைக்காலஜி பிஹைண்ட் எலகன்ஸ், ஏன் எலகன்ட் விமனை உலகம் மதிக்குது அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எலகன்ஸ் எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட சிக்னல் பண்ணும். அதாவது இப்ப நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நல்லா படிச்ச பெண், படித்த பெண் சொல்லுவாங்கல்ல, படித்தவன் பண்புள்ளவன். எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அந்த கல்வி அப்படிங்கிறது அவனோட மைண்ட மாத்தும், மைண்ட மாத்தும் போது அது அவனோட பிஹேவியரை மாத்தும், அவன் நடத்தைய மாத்தும் அப்படிங்கறதான அர்த்தம். அப்ப நம்ம இன்னைக்கு யாரு, நீங்க இல்லிட்ரேட்டா நம்ம ஊர்ல நீங்க எத்தனை பேரை பாக்குறீங்க? எல்லாருமே படிச்சவங்க தானே. ஆனாலும் நம்ம கிட்ட என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த எலகன்ஸ் தான். ஏன்னா நமக்கு இது யாருமே சொல்லி தர்றது கிடையாது. சோ நாம நல்லா ட்ரெஸ் பண்ணோம், நம்மளோட நடத்தைய நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன மீனிங்? நான் படிச்சவன் அப்படிங்கறத நான் சொல்லாம சொல்றேன். யார்கிட்டயுமே என் டிகிரி சர்டிபிகேட்டை காட்டி இங்க பாருங்க நான் படிச்சவன் அப்படி கிடையாது. என்னோட நடத்தையிலேயே இவங்க நல்லா படிச்சவங்க போல, ஏதோ பெரிய இடத்த ஆள்மார் தெரியுது போல அப்படிங்கிற சிக்னலை நம்ம கொடுக்கறோம்ல, சொல்லாமே சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட பிஹேவியர் ட்ரெஸ்ஸிங் மூலமா. அதெல்லாம் நீங்க சொல்லும் போது எய்தாப்ல இருக்கவங்களுக்கு என்ன தரமா தெரியும்? இந்த பொண்ணு அவங்களே ரொம்ப மதிக்கிறாங்க. தட்ஸ் வை அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிருக்காங்க, டைம் எடுத்து மேக்கப் போட்டிருக்காங்க, க்ரூம்டா இருக்காங்க, நல்லா பிஹேவ் பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம டர்ட்டியாவோ இன்டீசென்டாவோ பிஹேவ் பண்ணோம்னா ஐயோ நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த உமனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, சோ ஐ ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் ஹர் அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் போயிடும். அவங்க தானாவே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள பர்சனா இருக்கணும். அதுக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணேன், நல்லா நடந்துகிட்டேன் அப்படின்னா நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள பர்சனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது the way you treat yourself internally. அதுல க்ரூமிங் இருக்கும், உங்களோட செல்ஃப் கேர் இருக்கும், செல்ஃப் லவ் இருக்கும். இது எல்லாமே இருந்தாதான் நான் என்ன மதிக்கிறேன் அப்படிங்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்குள்ள இருக்கும். இத நீங்க வெளியே உங்களோட எனர்ஜி மூலமா நீங்க எமிட் பண்ணுவீங்க. அது அந்த ஆளுக்கு புரிஞ்சிடும். விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யுவர் ட்ரெஸ்ஸிங் பிஹேவியரை தவிர சும்மா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா அது வெளி பூச்சி தான். உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணாட்டி, இன்னொரு ஒர்க் பண்ணாட்டி அவுட்டர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள ஒர்க் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வெளியேயும் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சொசைட்டில அடுத்த பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் யூ ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். காம் எனர்ஜி கிரியேட்ஸ் அத்தாரிட்டி. 2 விமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்றாங்க, ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க, ரியாக்ட் பண்றாங்க, அழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு உமன் சட்டலா கேக்குறாங்க, பவுண்டரி செட் பண்றாங்க, இல்லங்க நீங்க பேசுறது ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு இந்த டோன்ல பேசி கரெக்டா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க காமா இருக்காங்களா. இந்த மாதிரி 2 பேர் இருக்கும்போது இவங்க இமோஷனலி ரொம்ப காமாவும் கம்போஸ்டா இருக்கும்போது இவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா எய்தாப்ல இருக்க ஆளுக்கு ஃபீல் ஆவாங்க. எப்பவுமே அத்தாரிட்டேட்டிவா இருக்கும்போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம எமிட் பண்ணுவோம். லீடர்ஷிப் வேல்யூ இருக்கிறவங்க மட்டும்தான் அத்தாரிட்டேட்டிவா இருக்க முடியும். அப்போ இவங்க ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் எமிட் ஆகும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும். ஏன்னா ஒரு லீடரை பார்த்தா கீழே இருக்கிறவங்க பயப்படத்தானே செய்வாங்க. அதனாலயும் உங்களை யாருமே தொந்தரவு பண்றதோ டிஸ்டர்ப் பண்றது எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்மூதா போகும். நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும். எலகன்ட் விமன் கம்யூனிகேட் வித் கிளாரிட்டி. தெளிவா பேசுவாங்க, டு த பாயிண்ட்க்கு பேசுவாங்க. சுத்தி சுத்தி வளைச்சு கிளச்சி இன்டைரக்டா பேசுறது இதெல்லாம் எலகன்ட் விமன் பேச மாட்டாங்க. அப்போ கிளாரிட்டியா ஒரு ஆள் தெளிவா இருக்குன்னா எதிர்த்தாப்புல இருக்க ஆளுக்கு அது என்ன சிக்னல் கொடுக்கும்? ஐயோ இவங்க ரொம்ப தெளிவான ஆளு, இவங்க கிட்ட நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வருமா? அதாவது கிளாரிட்டியா பேசுறவங்க அத்தாரிட்டேட்டிவா அகெயின் சேம் அந்த மாதிரி அவங்க சிக்னல் எமிட் பண்ணுவாங்க. அதனாலயும் எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரும்போது அவங்க உங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க, உங்ககிட்ட வாலாட்டவே மாட்டாங்க. அதனாலயும் நீங்க இதெல்லாம் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும்.
எலிகண்ட் விமன் அப்பியரன்ஸ் வந்து ஒரு ஹேலோ எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அதாவது உங்களோட ட்ரெஸ்ஸிங், பிஹேவியர் இதெல்லாம் பார்க்கும்போதே ஓ இவங்க பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர காம்பிடன்ஸ், ஸ்கில்டு பர்சன், இவங்க பயங்கர இமோஷனலி ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு பயம் எய்தாப்ல இருக்கவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் யாரு அப்படின்னா பயங்கர கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும்போது அறிவாளி கிட்ட எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பயப்படத்தானே செய்வாங்க. அதனாலயும் உங்களை யாருமே நோண்ட மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. எலிகண்ட் விமன் அட்டென்ஷன் சீக்கிங், டெஸ்பரேட்டா அப்படிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனாலயும் இந்த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கூடும். நீங்க லோ செல்ஃப் எஸ்டீமோட எலிகண்டா இல்லாம சும்மா ஒரு சாதாரண கேஷுவல் ட்ரெஸ் போட்டு பாடி லாங்குவேஜ் ஒழுங்கா இல்லாம பிஹேவியர் ஒழுங்கா இல்லாம நீங்க இருக்கும் பட்சத்தில் வேலிடேஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னல் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியா தெரியும். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை, உங்களோட இமோஷனல் ஸ்டேட்டஸ். நீங்க இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிக்னல் வரும். அதனால உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டடா இருப்பாங்க. நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா, அந்த விளையாட்டுக்கு ஃபன்னுக்கு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு மனசுல உங்களை மட்டம் தட்டக்கூடிய விஷயங்களை நேரடியா சொல்லாம ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஸ்டேட்டஸ் வந்து ஹை அப்படின்னு காட்டும் போது உங்களை பார்த்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பயம் வருமா, அப்போ அவங்க கீழேன்னு தெரியுமா, அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஃபன்னுக்கு கூட உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க வேலிடேஷன் சீக் பண்ணாம இருக்கணும். நீங்க வேலிடேஷன் சீக் பண்ற பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிக்னல் போயிடுச்சுன்னா உங்களை நல்லா வச்சு செய்வாங்க. உங்களை எப்படிலாம் மட்டம் தட்டணுமோ அவங்களோட ஜெலசி, இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே உங்க மேல த்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா என்னை விட நீ கீழே தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களை விட நான் மேலே அப்படிங்கிற மாதிரி நீங்க சிக்னல் கொடுக்கணும்னா அதுக்கு எலகன்ஸை தான் நீங்க கொண்டு வரணும். எலிகண்ட் விமனோட பாடி லாங்குவேஜ்னால பயங்கர செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. எலிகண்ட் விமன் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டா வச்சிருப்பாங்க, மெதுவாக தான் நடப்பாங்க, ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. இதுவே பயங்கர கெத்து மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும் இல்லையா, அதனாலையும் மக்களுக்கு எலிகண்ட் விமனை பார்த்தா ஒரு பயம் வரும், ஒரு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எலிகண்ட் விமன் அவங்களோட நர்வஸ் சிஸ்டமை பயங்கர காமா வச்சிருக்கிறதுனாலையும் எதிர்த்தாப்புல இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, இவங்களை நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பீப்புள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கும் ஒரு ஹாப்பி ஃபீல் வரும், அவங்க கூட பேசணும்னு தோணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கிட்டையும் மெயின்டைன் ஆகும். யாருமே உங்களை நோண்ட வேற மாட்டாங்களா, அதனால என்ன ஆகும்னா உங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். எலிகண்ட் விமன் செட் பவுண்டரிஸ் வெரி கிரேஸ்ஃபுல்லி. நான் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் இருந்தப்போ நான் வெளியே போயிருந்தேன். 7 மணிக்கு இங்கே வரணும் அப்படின்னு ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட். அந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் மீட் பண்ணணும். நான் 7:05க்கு வந்தேன். நான் வந்து டைமை ரொம்ப பார்க்குற ஆள். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருப்பேன், பங்க்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அது முக்கியமாக இன்னொரு ஆள் நமக்காக வெயிட் பண்ணதான் வாய்ப்பே இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் போனது பியூட்டி பார்லர் போயிருந்தேன். அங்கே வந்து ஹேர் டைல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, which was not in my control. So I was late by 5 minutes. ஸோ அந்த பர்சன் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், தெரியும் தான். அவர் வந்தோடனே என்னம்மா இந்த ஜென்ரேஷன் பீப்புளெலாம் நீங்களாம் டைமே மதிக்கிறதே இல்லைம்மா, நீங்களாம் இப்படி தான்மா இருப்பீங்க அப்படின்னு அவர் பேசினாரு. நான் வந்து அமைதியாகவே இருந்தேன். நான் எதுவுமே சொல்லிக்கல. போனதுக்கப்புறம் என் தங்கச்சி கேட்டாங்க, இந்த மாதிரி அக்கா நீங்கள் சொல்ல வேண்டியதுனாக்கா இதனால தான் லேட்டுன்னு சொல்லிட்டு, அதுவும் 5 minutes தானக்கா லேட்டு, நீங்கள் அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்க? இப்போ நான் சொன்னேன், அவங்க கிட்ட நம்ம எதுவுமே புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் யூ மீன் இந்த ஜென்ரேஷன்? மேபி ஹி மீன்ஸ் ஜென்சி, ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்லலாமா? நான் ஜென்ரேஷன் ஜியே முதல்ல கிடையாது, அது அவருக்கு தெரியாது. அவங்களாவே ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்களாவே ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் ப்ரூவ் பண்ணணும்? ஓகே ஃபைன், ஆமாம் நான் லேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலிடேஷனோ அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணணும்னோ எதுவுமே அவசியம் கிடையாது. அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு போட்டுமே, நான் தப்பு, நான் பங்க்சுவாலிட்டி இல்லைன்னே நினச்சிட்டு போட்டுமே. என் கூட அவங்க வாழ்க்கையில் என் கூட ட்ராவல் பண்ணாதான் நான் எவ்வளோ பங்க்சுவலான பர்சங்கிறதே அவங்களுக்கு தெரியும். அவங்க என் கூட ட்ராவலே பண்ணல, எதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்கும்போது சில ரியாக்டே பண்ணாதீங்க. இல்லைன்னா பவுண்டரிஸை செட் பண்ணிடுங்க. அப்படியே கரெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தவங்க உங்களை எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க.
நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ண இந்த ட்ரெஸ்ஸிங்னாலையும் நீங்க அழகா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறும்போது நீங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாகவும் அழகாவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் என்க்ளோஸ்டு காக்னிஷன். இந்த சேனல்ல ஏற்கனவே என்க்ளோஸ்டு காக்னிஷன் பற்றி நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இதுக்கப்புறமும் நிறைய பேசுவேன். ஏன்னா அதுதான் சைக்காலஜி. எலிகன்ட் விமனை யாருமே பியூட்டிக்காக மதிக்கிறது கிடையாது. அவங்க மதிக்கிறது இவங்க செல்ஃப் லவ்வோட, செல்ஃப் கண்ட்ரோலோட, செல்ஃப் ரெஸ்பெக்டோட, இமோஷனல் ஸ்டெபிலிட்டியோட இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தை பார்த்தே ஆட்டோமேட்டிக்கா உங்களை எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலிகன்ஸ். True elegance is not decoration. It is psychological power expressed quietly. அதனால எலகண்டா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு எலகண்டான உமன் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எலகன்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் எலகண்டா இருக்கீங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறமும் நிறைய ட்ரெஸ்ஸிங் பத்தியும் சைக்காலஜி பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.